அரசிக்கும் கார்த்திகேயனுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அரசி காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடியே வர கார்த்திகேயன், அரசி உங்கள் அப்பா கிட்ட நம்ம கல்யாணத்தை பற்றி பேசின, அவரும் முக்கால்வாசி சம்மதங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் நீ எதையுமே சொல்ல மாட்டேங்கிறியே அப்படின்னு கையை பிடிச்சு இழுத்து பேச, உடனே அரசியும் இதை பாருங்க, கையை பிடிச்சு இழுத்து பேசுகிற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இல்லை இல்லை அரசி, நீ நிற்கலையே, நான் கூப்பிட்டு அப்படின்னு தான் நான் இழுத்தேன், மற்றபடி எதுவும் நான் தப்பாலாம் இழுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் சாரி கேட்குறாரு. உடனே அதுதான், எதா இருந்தாலும் நீங்கள் எங்கள் அப்பா கிட்ட பேசுங்கன்னு நான் சொல்லிட்டேன்ல, எங்கள் அப்பாவோட சம்மதம் தான் என்னோட சம்மதம். எங்கள் அப்பா முழு மனசாக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அரசியும் சொல்லிட, உடனே கார்த்திகேயனும் அது சரி சரி, அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை பார்த்து நான் பேசிக்கிறேன், இருந்தாலும் உன்கிட்ட உன்னோட விருப்பம் என்னன்னு இன்னொரு வாட்டி கேட்கலான்னு சொல்லி தான் பேசினேன் அப்படின்னு அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்க, அதே சமயம் அந்த வழியாக பைக்கில் வந்த குமரவேல் பைக்கை நிறுத்திட்டு இறங்கி வர்றாரு. அங்கே வந்து ஆவேசத்தில் கார்த்திகேயனோட சட்டையை இழுத்து பிடிச்சு, என்னடா என்னடா இவகிட்ட உனக்கு என்னடா பேச்சு அப்படின்னு கேட்க, உடனே கார்த்திகேயனும் ஹலோ, நீங்கள் எதுக்கு, நான் பேசிட்டு போகிறேன், உங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. உடனே டேய், இவ எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணுடா அப்படின்னு குமரவேல் சொல்ல, உடனே அரசியோ என்ன இப்போ என்ன, உனக்கு என்ன, எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு திட்டுறாங்க குமரவேல. உடனே எனக்கு தெரியும்டி, நீ இப்படித்தான் என்னை மதித்து பேச மாட்டேன்னு, இருந்தாலும் இவன்கிட்ட நான் யாருன்னு காட்ட வேண்டாம், அதுக்காகத்தான் இறங்கி வந்தேன் அப்படின்னு மூக்கில் பலார்னு குத்துறாரு குமரவேல் கார்த்திகேயனை. உடனே ஐயையோ என்னங்க பார்த்துட்ருக்கீங்க, இவனை ஓங்கி பலார்னு 2 அறை விடுங்க அப்படின்னு கார்த்திகேயன் கிட்ட சொல்கிறாங்க அரசியும். அதே சமயம் குமரவேல் பலமாக கார்த்திகேயனை அடிக்க, அரசியும் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க வாங்க அப்படின்னு கூப்பிட, அந்த ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே 2 பேர்த்தையும் பிரித்து இழுத்து பிடிக்கிறாங்க. உடனே கார்த்திகேயனும் டேய், உனக்கு என்னடா, நீ என்கிட்ட கையில் சிக்குன்னு நான் பாருடா, உன்னை உண்டு இல்லைன்னு என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு கார்த்திகேயனும் பதிலுக்கு பேச, குமரவேலு டேய் நிறுத்துடா, இவ ஏற்கனவே என் கூட வாழ்ந்தவடா, அதுக்கான ஃபோட்டோஸ் எவிடன்ஸு எல்லாம் என்கிட்ட இருக்குது, அடுத்தவன் பொண்டாட்டிக்கு சமமானவடா இவ, அப்படிப்பட்டவளை அடைச்சி உனக்கு வெக்கமானம் எதுவுமே இல்லை, இவளை போய் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, டேய் இருடா இரு, இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு நைட்டு காலையில் விடிய காலக்குள்ளே நான் பாரு, இந்த ஊருக்குள்ளே இருக்கிற எல்லா மதில் செவர்லையும் நானும் அரசியும் ஒன்றா பழகினப்ப எடுத்த ஃபோட்டோஸு எல்லாத்தையுமே ஒட்டி விடுறனா இல்லையான்னு பாரு, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு ஆளுங்க இவளை எப்படி மருமகளா எங்கள் மாமா கிட்ட வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, உடனே அங்கே அரசியும் ரோட்லையே உட்காந்துட்டு அழுகிறாங்க. அதே சமயம் கார்த்திகேயனும் அடைச்சி விடுங்க அப்படின்னு தன்னை இழுத்து பிடிச்சிருந்தவங்க எல்லாத்தையுமே உதறிட்டு, அரசி அழுகாத அரசி, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் எங்கள் வீட்டில் பேசி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயனும் சொல்கிறாரு. உடனே அரசியும் அழுதுகிட்டே நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. அதே சமயம் அங்கே ஹாலில் பூ கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிற கோமதியோ, ராஜி என்ன இவ ஒரு மாதிரி உள்ளே போகிறா, வந்த ஸ்பீடில் பேகை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு உள்ளே போகிறா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ராஜியோ யார் அத்தை சொல்கிறீங்க அப்படின்னு ரூம்குள்ளேருந்து வெளியில் வர, வேற யார், நான் கடைசியாக பேத்திருக்கனே அந்த புள்ள தான் அரசி அப்படின்னு கோமதியும் சொல்ல, உடனே என்னாச்சு அரசிமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜியும் போய் கேட்க, உடனே அழுதுகிட்டே சொல்கிறாங்க, அண்ணி அந்த கார்த்திகேயன் அதுதான் அப்பா கிட்ட என்னை பொண்ணு கேட்டார் இல்லை, அவர் இன்னைக்கு ரோட்டில் நிப்பாட்டி என்கிட்ட என்னோட சம்மதத்தை கேட்டுட்டு இருந்தாரு, அந்த சமயம் அந்த குமரவேல் வந்து அப்படின்னு சொல்லிட்டே அழுகிறாங்க அரசியும். உடனே பூ கட்டிட்டு உட்காந்துருந்த கோமதியும் அப்படியே பூவை விட்டுட்டு அரசிக்கிட்ட போய் என்னடி பண்ணுனா அந்த குமரவேலு அப்படின்னு கேட்குறாங்க. வந்து நானும் அந்த கார்த்திகேயனும் பேசிக்கிட்டு இருக்கிறத அசிங்கமாக பேசி கடைசியில் நான் ஏற்கனவே அவன் கூட அவனோட வீட்டில் வாழ்ந்தவன்னு சொல்லி ஊர் முழுக்க இன்னைக்கு காலையில் வெடியறதுக்குள்ளே போஸ்டர் ஒட்டிடுற, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு ஆளுங்க இவளை எப்படி மருமகளாக ஏற்றுக்குவாங்க, உங்கள் ஊர்க்காரங்க எல்லாம் இவளை கட்டிட்டு போனால் உன்னை எப்படி அசிங்கமாக பேசுவாங்கன்னு சொல்லி கார்த்திகேயனை தப்பாக ரொம்ப அசிங்கமாக பேசிட்டு என்னையும் கேவலமாக பேசிட்டு போயிட்டாம்மா அப்படின்னு சொல்ல, உடனே கோமதியோ தன்னோட தலையை வாரி முடிஞ்சுக்கிட்டு
டேய் வாடா வெளியில் வாடா அப்படின்னு எதிர்த்த வீட்டில் போய் குமரவேலை கூப்பிடுறாங்க. உடனே குமரவேலும் இல்லாததால் அப்பத்தா வெளியில் வந்து, கோமதி, ஏன் கோமதி என்னமோ பெரிய சத்தமாக போடுற, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, ஆ பிரச்சனை நாங்கள் பண்ண வரல, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே பிரச்சனைக்குன்னு பிறந்தவங்க. அவங்க தான் என் புள்ள அரசிக்கிட்ட எதுக்கு தேவையில்லாமல் அநாகரிகமாக ரோட்டில் வரவளை வம்பிழுத்து பேசியிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க கோமதி. உடனே அப்பத்தாவும், யாரை சொல்கிற கோமதி, எல்லாம் உன் பேரன் குமரவேல் தான், அதுதான் அவனுக்குன்னு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, வாயை மூடிட்டு ஒதுங்கிட்டு போக வேண்டியது தானே, என் பிள்ளைக்கிட்ட அவனுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்க. அதே சமயம் பாண்டியனும் வந்துடுறாரு. கதிர், அதுக்கப்புறம் அங்கே செந்தில், மீனானி எல்லாருமே விஷயத்தை கேள்விப்பட்டு வந்துடுறாங்க. ஏன்னா ராஜி உள்ளிருந்து ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கா அத்தை பலமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, பத்தாததுக்கு உள்ள அரசியும் அழுதுகிட்டு இருக்கான்னு எல்லாத்துக்குமே அங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, இதை பாருடா குமரவேலு, உன்னை பற்றி ஏற்கனவே நாங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போனால் போகுதுன்னு சொல்லி பொறுமையாக என் புள்ள, அதுவும் உங்கள் வீட்டு பொம்பளைங்க முகத்துக்கு வேண்டி கேஸை வாபஸ் வாங்கினா, ஆனால் அவளையே அவளோட வாழ்க்கையவே கெடுக்கணும்னு நினைக்கிற நீ பாருடா அப்படின்னு சொல்லிட்டு தான் காலில் போட்டிருக்கிற செருப்பை கழட்டி குமரவேலை அடிக்கிறாரு பாண்டியன். உடனே சக்திவேலும் திருப்பி கை வைக்க வர கதிர், செந்தில்னு எல்லாருமா மாற்றி மாற்றி சண்டை கட்டிக்கிறாங்க. அதே சமயம் முத்துவேல், நிறுத்துங்க அப்படின்னு சத்தம் போட அப்படியே நிறுத்திடுறாங்க. ஏண்டா குமார், நீ இந்த மாதிரி தருதலை வேலை பண்ணுறேன்னு சொல்லித்தானே எப்படியோ உனக்கு சுடரை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சு இனிமேலாவது நல்லவனா திருந்தி வாழுன்னு சொல்லி நாங்களும் எத்தனை புத்திமதி சொன்னோம், எதையாவது ஒன்னையாவது கேட்குறியாடா அப்படின்னு திட்டுறாரு. உடனே, பெரியப்பா என்ன பெரியப்பா, இவன் பிள்ளைய இவன் ஒழுக்கமாக வளர்த்த தெரியாமல் ரோட்டில் எவனோ கூட நின்று பேசிக்கிட்டு இருக்கா, அதை அசிங்கம்னு தெரியாமல் இங்கே என்ன வந்து இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கானுங்க, அண்ணன் தம்பிங்களா அண்ணன் தம்பிங்க அப்படின்னு கதிர், செந்தில், பாண்டியன் எல்லாத்தையுமே அசிங்கமாக பேசுகிறாரு குமரவேல். உடனே, டேய் நான் என் பிள்ளைய ஒழுக்கமாக வளர்த்திருக்கேன், அவள் ரோட்டில் யார் கூட வேணும்னாலும் நின்று பேசுவாள், அதை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்னடா அருகதை இருக்குது அப்படின்னு அங்கே கோமதியும் குமரவேலை அடிக்க போக குமரவேலும் கோமதியை பிடிச்சி தள்ளி விடுறாப்படி போகிறாரு. கோமதியை அப்படியே தாங்கி பிடிச்சிடுறாரு கதிர். டேய் இனிமேல் என் தங்கச்சி அரசு விஷயத்தில் ஏதாவது தலையிட்ட அதுக்கப்புறம் போலீஸில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதிரும் மிரட்ட, டேய் உன் தங்கச்சியை எவனும் கல்யாணம் பண்ணுறதுக்கு வரக்கூடாது, வந்தா நிச்சயமாக என்கிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் இவளும் நானும் காதலிச்சப்பை எடுத்தது எல்லாத்தையுமே அவங்களுக்கு அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே, டேய் நீ என்ன பண்ணுவியோ பண்ணுடா பார்க்கலாண்டா அப்படின்னு, அப்பா வாங்கப்பா போகலாம், நம்ம அரசிக்கு சீக்கிரமாகவே அந்த பையன் கார்த்திகேயனை பேசி முடிப்போம் அப்படின்னு அங்கே கதிர், சரவணன் எல்லாருமே சொல்ல பாண்டியனும் அதிர்ச்சியில் உட்காந்துருக்காரு. அதே சமயம் மறுநாள் வந்த கார்த்திகேயன் வீட்டில் பாண்டியன் கிட்ட உள்ளே வர்றாரு. தம்பி நீங்களா வாங்க அப்படின்னு பாண்டியனும் கூப்பிட, இல்லை நேற்று ஒரு சில கசப்பான அனுபவங்கள் நடந்து போச்சு, அரசியும் கஷ்டப்பட்டுட்டான் அந்த விஷயத்தினால, அதனால தான் அப்படின்னு சொல்ல, இல்லை தம்பி அப்படின்னு அங்கே குமரவேல் ஏதோ ஃபோட்டோ வீடியோ எல்லாம் அனுப்பிச்சிடுவேன்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னானா, அதை நினச்சி தான் எங்களுக்கு எல்லாம் மனசு வருத்தமாக இருக்குது. அரசியோட கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது எங்களுக்கும் ஒரு வகையில் நல்லது தான், ஏன்னா நாளைக்கு அவளை எதுவுமே நீங்கள் பேசக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்ல, உடனே கார்த்திகேயனும், அது சரிங்க, அவன் ஏற்கனவே எனக்கு வாட்ஸ்அப்பில் எல்லா வீடியோஸ் ஃபோட்டோஸையும் அனுப்பிச்சிட்டான், அதை பார்த்துட்டு தான் எனக்கு அரசியை இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா இப்படிப்பட்டவனுக்கு ஒரு தைரியமாக அவன் வீட்டிலையே போய் பதிலடி கொடுத்துட்டு திரும்ப வந்திருக்கால, அதனால் இந்த மாதிரி பொண்ணு உண்மையாலுமே என் மனைவியாக வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். அதே சமயம் எங்கள் வீட்டு ஆளுங்களும் இதை பற்றி நான் எல்லாத்தையுமே முழுமையாக சொல்லியிருக்கேன், அவங்க அரசியை முழுமையாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல, உடனே 2 பேத்துக்கு கோயிலில் கல்யாணம் நடக்குது.